நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர்? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன். இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடமிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ பிசாசு பிடித்தவன். உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார்? மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதுனாலே என்மேல் எரிச்சலாய் இருக்கலாமா? மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். நியாயசாஸ்திரிகளே, உங்களுக்கு ஐயோ! அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள். நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள். வேதத்தை அறிந்த பரிசேயர்கள் ஏன் இயேசுவோடு அடிக்கடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள்? இயேசு பாவிகளோடு போஜனம் செய்தார், எல்லாரையும் மன்னித்தார், விபசாரத்தில் பிடிபட்ட பெண்ணையும் மன்னித்தார். ஆனால் பரிசேயர்களிடம் அவர் கடுமையாக நடந்து கொண்டார். ஏன்? வேத ஞானம் அவர்களை தவறாக வழிநடத்தியதா? வேதத்தை நன்றாக அறிந்திருந்த பரிசேயர்கள் குருடனாக இருந்து குணமடைந்த பிச்சைக்காரனை நோக்கி கூறியதை கவனியுங்கள். வேதத்தை அறிந்திருந்தவர்களே, வேதத்தின் மையமான இயேசுவை நிராகரித்ததை கவனியுங்கள். நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? அதிகாரிகளாவது பரிசேயர்களாவது யாராவது ஒருவர் அவனை விசுவாசித்ததுண்டா? வேதத்தை அறியாதவராகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். இவர்கள் கூற வருவது வேதத்தை அறிந்திருந்தால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாகும். ஆனால் முழு வேதாகமும் இயேசுவை மையப்படுத்தித்தானே அமைந்திருக்கிறது. இதிலிருந்து நாம் ஒன்றை அறிந்து கொள்ளலாம். பரிசுத்த ஆவியின் துணை இல்லாமல் வேத அறிவு வீணானது. வேதம் தெரிந்தாலே பரலோகம் செல்ல முடியும் என்றால் சாத்தானும் அவன் தூதர்களுமே முதலில் செல்லுவார்கள். ஆனால் வேதம் வலியுறுத்துவது என்ன? ஆண்டவரை முழு இருதயத்தோடு நேசிப்பதும் அதே போல் பிறரையும் நேசிப்பதே ஆகும். இந்த உணர்வோடு படிக்காதவரை வேதம் ஒரு புத்தகமாகவே இருக்கும், உயிருள்ள வார்த்தையாக இருக்காது. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன்.